வணக்கம். ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் மியூனிக்கிற்கு வடக்கே உள்ள ஒரு சிறிய கிராமப்புற பகுதி. அங்கு இருந்தது ஒரு தனிமையான பண்ணை வீடு. அதன் பெயர் ஹிண்டர்கைஃபெக். சுற்றிலும் வயல்கள், மண்பாதைகள், குளிர்ந்த காற்று, மிகவும் அமைதி. அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் ஆண்ட்ரியாஸ் குரூபர், அவரது மனைவி செசிலியா, மகள் விக்டோரியா, 7 வயது செசிலியா, 2 வயது ஜோசப், புதிய வேலைக்காரி மரியா. 6 உயிர்கள். ஒரு சாதாரண குடும்பம் போல தோன்றினாலும் அந்த வீட்டைச் சுற்றி ஏதோ சரியாக இல்லை. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஆண்ட்ரியாஸ் குரூபர் பனியில் காலடி தடங்களை கண்டார். அவை காட்டிலிருந்து வந்து வீட்டை நோக்கி வந்திருந்தன. ஆனால் திரும்பிச் சென்ற தடங்கள் இல்லை. யாரோ வந்திருந்தார், ஆனால் போகவில்லை. அவர் மேல் மாடியில் நடக்கும் சத்தத்தையும் கேட்டதாகச் சொன்னார். இரவு நேரங்களில் மெல்லிய அடிகள், மரத்தளம் கிறுகிறுக்கும் சத்தம். ஆனால் அவர் தேடியபோது யாரும் இல்லை. அந்த வீட்டில் வேலை பார்த்த பழைய வேலைக்காரி ஒரு நாள் கூறினாள், இந்த வீட்டில் ஏதோ இருக்கிறது. அவள் பேய்களின் சத்தம் கேட்டதாக சொன்னாள். பயந்து போய் வேலை விட்டுச் சென்றாள். அதற்குப் பிறகு மாரியா என்ற புதிய வேலைக்காரி வந்தாள். அவளது முதல் நாள். அதே இரவு அவளது கடைசி இரவுமானது. அந்த இரவு வீட்டில் ஏதோ ஒன்று நடந்தது. கொலையாளி குடும்பத்தினரை ஒருவராக மாட்டுக் கொட்டகைக்குள் வரவழைத்தான். இருட்டில் ஒரு பிக்காக்ஸ், ஒரு கொடிய அடி. ஒவ்வொருவரும் அமைதியாக விழுந்தார்கள். ஆண்ட்ரியாஸ், அவரது மனைவி விக்டோரியா, சிறுமி செசிலியா. பிறகு வீட்டுக்குள் சென்று 2 வயது ஜோசப்பையும் புதிய வேலைக்காரி மரியாவையும் கொன்றான். அந்த இரவு ஹிண்டர்கைஃபெக் முழுவதும் அமைதியாகிவிட்டது. அடுத்த 4 நாட்கள் யாரும் எதையும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் வீட்டில் வாழ்க்கை தொடர்ந்தது. மாடுகளுக்கு தீவனம் போடப்பட்டது, சிம்னியில் புகை எழுந்தது, நாய்க்கு உணவு கொடுக்கப்பட்டது. யாரோ அங்கேயே இருந்தார், இறந்த உடல்களுடன். அதே அறைகளில் நடந்தார், அதே சமையலறையில் உணவு சமைத்தார், அதே மேசையில் அமர்ந்தார். இந்த 4 நாட்கள்தான் இந்த வழக்கை உலகின் மிக பயங்கரமான மர்மங்களில் ஒன்றாக மாற்றின. ஏப்ரல் 4, 1922. அண்டை வீட்டார் பல நாட்களாக யாரையும் காணாததால் பண்ணைக்கு வந்தனர். அவர்கள் கண்ட காட்சி வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. மாட்டுக் கொட்டகையில் 4 உடல்கள், வீட்டுக்குள் 2 உடல்கள். முழு குடும்பமும் அழிக்கப்பட்டிருந்தது. போலீசார் வந்தனர். ஆனால் சில விசித்திரமான உண்மைகள் தெரிய வந்தன. எதுவும் திருடப்படவில்லை. பணமும் நகைகளும் அப்படியே இருந்தன. கொலையாளி வீட்டை நன்கு அறிந்திருந்தான். அவன் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்தான். சந்தேக நபர்கள் பலர். ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. வழக்கு முடிவில்லாமல் நிறுத்தப்பட்டது. யார் இதை செய்தார்? ஒரு பழிவாங்கும் மனிதரா? ஒரு குடும்ப ரகசியமா? அல்லது ஏற்கனவே வீட்டில் மறைந்து இருந்த ஒருவரா? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. பின்னர் அந்த வீடு இடிக்கப்பட்டது. ஆனால் ஹிண்டர்கைஃபெக் என்ற பெயர் மறையவில்லை இன்று வரை. இந்த வழக்கு உலகின் மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்டரீஸில் ஒன்றாக பேசப்படுகிறது. ஏனெனில் சில மர்மங்கள் பதில் கிடைக்காததால் அல்ல, அவற்றை நினைப்பதே நம்மை நடுங்க வைப்பதால். ஒரு தனிமையான பண்ணை வீடு, 6 உயிர்கள், ஒரு தெரியாத நிழல், 4 நாட்கள், இறந்தவர்களுடன் வாழ்ந்த கொலையாளி. இன்று வரை அவன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதுவே ஹிண்டர்கைஃபெக் மர்டர்ஸ். இப்படிப்பட்ட உண்மை மர்மக்கதைகள் பிடித்திருந்தால் கேஸோனை லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.